சிவராத்திரி நாள்ல இங்க வந்து சிவப்பு, மஞ்சள், வெள்ளை ரோஜா பூக்களால் 5 கோபுரம், அதே மாதிரி 3 வீதிகள் கொண்டு லண்டன்ல இருந்து பிரம்மாண்டமான மணியோ, இந்தியாவில் காசி மாதிரி, இலங்கையில நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர பெருமான், மக்களுடைய வேண்டுதல்கள், ஏராளம் நேர்த்தி கடன்கள். பஞ்ச ஈச்சரங்கள்ல இன்னும் ஒரு மிக முக்கியமான கோயில் தான் இந்த நகுலேச்சரம். சிவராத்திரி நாள்ல இங்க வந்து தேர் திருவிழா. அது மாத்திரமல்ல, பின்னுக்கு தான் அந்த பிதிர்கடன் செய்யக்கூடிய அந்த இடமெல்லாம் இருக்கு. இது சிராப்பர் மடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் புராதனமான பல்வேறுபட்ட விடயங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய கீரிமலையில தான் இன்றைய நாளில் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்ய போறோம். சிவராத்திரி தினம் என்றதால் வந்து இங்கே வந்து விரதம் அனுஷ்டிப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். கலை நிகழ்வுகள்லாம் இடம்பெறும். எப்படி இருக்கு முன்பக்க அந்த வீதி, நிறைய மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இரவு வேளையில் இன்றைய நாளில் வந்து சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு நிறைய பேர் இங்கே வருவார்கள். ஆரம்பத்தில் 5 கோபுரம், அதே மாதிரி 3 வீதிகள் கொண்டிருக்கக்கூடியதாக பிரம்மாண்டமான ஒரு சிவாலயமாக இந்த கோவில் இருந்தாலும், அந்நியருடைய படையெடுப்புகள் இந்த இடம் எல்லாத்தையும் இடித்து அழிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு மாட்டியிருந்தது. இன்றும் 3 தேர்கள் இந்த வீதியில் வலம் பெற போகிறது. முத்தேர் பவனி, அதை விட வந்து நாளைய நாளில் மூர்த்தி தலம் தீர்த்தம், இந்த 3 சிறப்பும் இந்த கோவிலுக்கு இருக்கிறது. கல்லாலமரம் இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம், அதை விட வந்து கண்டகி தீர்த்தம், குறிப்பாக எல்லாருமே வந்து பிதிர்க்கடன் செய்யக்கூடிய அந்த இடம்தான். நாளைய நாளில் அந்த தீர்த்தோற்சவம் எல்லாமே இடம்பெறும். வானுயர எழுந்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான கோபுரத்தோடு இந்த கோவில் காட்சி தருகிறது. இலங்கையினுடைய பிரசித்தி பெற்ற 5 ஈச்சரங்கள், அதில் ஒன்றுதான் நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர சுவாமி கோயில். ஈழத்து சிவாலயங்களில் வந்து பிரசித்தி பெற்ற நகுலேஸ்வரர் கோயிலுக்கு லண்டன்ல இருந்து பிரம்மாண்டமான மணி ஒன்று கொண்டு வரப்பட இருக்கிறது. அந்த மணிக்குரிய மணிக்கூட்டு கோபுரம், அதுக்குரிய அந்த என்ன சொல்றது திருப்பணி வேலைகள் எல்லாம் அதனுடைய வரைபடத்தோடு சேர்த்து இந்த முன்னுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இதில் தான் அந்த மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய மாதிரி வரைபடம் பிரம்மாண்டமான ஒரு மணியோடு இந்த கோபுரத்தோடு சேர்த்து அது எழுந்து நிற்க போகிறது. நான் முதலே சொன்னேன், இந்த வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த கீரிமலைக்கு தனிச்சிறப்பு இருக்குது, அல்லது அற்புதங்கள் அல்லது மிக முக்கியமான சிறப்புகள் நிறையவே இந்த கோயிலுக்கு சேர்ந்திருக்குன்னு சொல்லி, இந்த நகுலேஸ்வரர் கோயில் வந்து நகுலாம்பிகை தேவி சமேத நகுலேஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கிறார். மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்கிறது. இந்த கோயிலினுடைய தீர்த்தம் கண்டகி, அந்த அதில் தான் பல்வேறுபட்டவர்கள் ராமர், ராவணன், அச்சுனர், முகுந்தன் எல்லாருமே வந்து நகுலேச பெருமானை வணங்கி சாப விமோசனம் பெற்றிருக்கிறார்கள். சிவபெருமானால் சபிக்கப்பட்டு கீரி முகம் யமதக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர் இந்த புனித தீர்த்தத்தில் நீராடி சாப விமோசனம் பெற்றிருக்கிறார். மாருத புறவிக வள்ளிக்கு வழங்கப்பட்ட சாபத்தினால குதிரை முகம் இங்குதான் நீங்கி இருக்கிறது. இப்படி நிறைய வரலாறுகள் இருக்குது. இதில் வந்து இந்த தீர்த்தத்தில் வணங்கினால் தீராத நோய்கள் எல்லாம் குணமடையும். அதோட வந்து நிறைய நன்மைகள், திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணம், மகப்பேறற்ற பெண்களுக்கு மகப்பேறு, இந்துக்களுடைய நம்பிக்கைக்குரிய தலம். இந்தியாவில் காசி என்றா, இலங்கையிலே அது இங்கே கீரிமலை சிவன் கோயில் தான். இப்போ சரியா 11:15 10-15 அளவில் தேர்ல சுவாமி ஆரோகணிப்பார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருந்தாலும், இயற்கை ஒரு சீரட்ட காலநிலை தான் இருக்கிறது. மழையுடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நவதளங்களை கொண்ட ராஜகோபுரம், அந்த ராஜகோபுர வாயிலால 3 சுவாமிகள் தேருக்கு எழுந்தருளி வருகிறார்கள். நிறைந்த பக்தர்கள் மத்தியில் இதில் வந்து பிள்ளையார்,
மலர் மேலே இருந்து அர்ச்சனை செய்யப்படுகிறது. பிள்ளையாரை தொடர்ந்து முருகப்பெருமான் தேரில் ஆரோகணிக்க வருகிறார். பின்னாக சிவன், நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர பெருமான் குடியரங்கு சாத்தபடி நிறைந்த பக்தர் வெள்ளத்தினுடைய மத்தியிலே தேரில் ஆரோகணிப்பதற்காக தன்னுடைய பிள்ளையார் முருகன் சமேதனாக நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர பெருமான் இப்படி சாத்தப்பட்டிருக்கு. மிக மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்யப்பட்டது சாத்துப்படி. நாதஸ்வரத்தில் வாசிக்கப்பட இந்த பக்தர் உள்ளத்தில் வந்து தேரில் ஆரோகணித்த அந்த நிகழ்வு முத்தேர் பவனில் சொற்ப வேளையில் இடம்பெற இருக்கிறது. இடவரவர்களாக வந்து எம்பெருமான் தேரில் ஆரோகணித்து எல்லாருக்கும் முருகன் போகிறார். தனியாக சிவப்பு, மஞ்சள், வெள்ளை ரோஜா பூக்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாத்துப்படி மறுபக்கமாக நிறைந்த பக்தர் மத்தியில் சிவன் எழுந்து வருகிறார் பேரில் ஆரோக்கியத்திற்காக. எண்ணற்ற மக்களுடைய வேண்டுதல்கள், ஏராளம் நேர்த்தி கடன்கள் எல்லாமே நிறைவேற்றப்படுகிற ஒரு தீர்த்த.
தேர் உற்சவம் விட நிறைய காவல்துறை கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்குது. எங்க எங்க வந்தீங்க? தேரையா அப்படி சிறப்பா தேர் அவங்க அக்கா போட்டு பார்த்தா சொன்ன அந்த பொங்கல் நிகழ்ச்சி போட்டு நீங்கள் அந்த வார காசை தாங்க காசு 30,000 வந்து இந்த அந்த காலத்துல தேரண்டா இப்படியா இங்க கிரிமலை தேரண்டா திறமையா இருக்கு. அப்படியா? திறமையா இருக்கு. சனம் கூட இப்போ குறைஞ்சிட்டு வேற இப்போ வர வர அதாவது நாகரிகங்கள் வளர்ந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனால் பக்தியாக ஆன ஆக்கள் பக்தி சிவருமான் முதல் கடவுளை மற்ற கீழ்மலையில் இந்தியாவிலேருந்து குடியேறின இடம்லாம் அப்போ ஒரு பெரிய ஒரு புனித இடம், விசேஷமான இடம். என்ன கீழ்மலை கீழ்மலை அவன் எப்படி ஆயிட்டானா அப்படியான விசேஷமான இடம். அப்போ இதில் இருக்கா சமூகம் தந்த ஒரு விளையாட்டுனாலே பார்த்துட்டு போகிறது. பக்த அடியார்கள் வடம் பிடித்து இழுத்து வருகிற அந்த காட்சி என்பது இதான் சொல்லுவாங்க, இந்த ஊர் கூடி தேரெழுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம். ஊரினுடைய ஒற்றுமை, ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற சிறப்பான விஷயம். இப்படி ஏராளமானவைகள் இதற்கு பின்னால் இருக்கிறது. ஒவ்வொரு மத நிறுவனங்களும் வந்து மக்களை வழிப்படுத்துகிற விதமாகத்தான் இப்படியான விஷயங்கள், திருவிழாக்கள், விரதங்கள், ஏனையவை எல்லாமே இடம்பெறுகிறது என்பது இப்போது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் இது முதலே வந்து இப்படியான விஷயங்கள்லாம் காலம் காலமாக நம்முடையவர்களாலே கொண்டாடப்பட்டு வருகிறது, இது செய்யப்பட்டு வருகிறது என்றதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இன்றைக்கு தேர் உற்சவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மாலை வேளையில் பச்சை சாத்தி இறக்குறேன்னு சொல்லுவினோம். ஆரோகணம் அவரோகணம் தேரில் வந்து ஆரோகணித்து போது சென்று விடக்கூடிய அந்த விஷயம் என்பது அவரோகணம் பச்சை சாத்தி இறக்கிறது பிறகு நாளைய நாள் சிவராத்திரி என்ற இரவு ஆரம்பமாகிறது. எல்லாம் முடிஞ்சு நாளைய விடிகாலை பொழுதுல வந்து கண்டகி தீர்த்தத்தில் நகுலேஸ்வர பெருமான் நகுலாம்பிகை சமேதராக வந்து தீர்த்தமாட போகிற காட்சி என்பதும் தனிச்சிறப்பு மிக்கதாக இருக்கும்.